கத்தம்மாவா நீ? கத்தம்மா விசா தான் எனக்கும். 5-6 வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு இங்கே வேலை செய்ய முடியாமல் போனதும் திரும்பவும் ஊருக்கே போயிட்டேன். மறுபடியும் கஷ்டம். வெளிநாட்டில் என் மக வேலை பார்க்குறான்னு வீட்டில் பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் நாம் இங்கே படுற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேர் என்ன? அஸ்வதி. அரபுக்காரங்க வீட்டுக்கு போனா உன் பேரை மாத்திருவாங்க. அவங்களுக்கு தோணுனதை கூப்பிடுவாங்க, இல்ல கதம்மான்னு கூப்பிடுவாங்க. எந்த ஊரு நீ? சேலம் பக்கத்துல மேட்டூர். நான் கோயம்புத்தூர் பக்கத்துல கணபதிபுரம். எப்ப வந்த இங்க? இன்னைக்கு காலையில. நீ இங்க வந்தது உன் ஸ்பான்சருக்கு தெரியுமா? ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி விசா தந்த உஸ்மான் பாய் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவரும் ஸ்பான்சரும் ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. வருவாங்க, நம்மளை காக்க வச்சு தான் வருவாங்க. சில நேரம் 1-2 நாள் வராம கூட தவிக்க விட்டுருவாங்க. இங்க எல்லாம் அவங்க இஷ்டம்தான். எந்த ஸ்பான்சர் எப்போ வருவான்னு கடவுளுக்கு தான் தெரியும். வா, நம்ம போய் அங்க உட்காரலாம். அவங்களும் கதாமா தான், வேற வேற நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. நீயும் இப்போ எங்களில் ஒருத்தி தான், வேலைக்காரி. ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போனதும் நம்ம ஊர் மாதிரி பொண்ணுங்க புடவையில் சவுதியில் நடமாட முடியாது. முஸ்லீம் இல்லைனாலும் இங்கே பர்தா போட்டாகணும். இதான் இந்த ஊர் சட்டம். இந்தா இதை போட்டுக்கோ. இங்கே பொட்டு கூட வைக்கக்கூடாது, அழிச்சிரு. அவசரப்பட்டு நீங்களா ஒரு முடிவு பண்ணாதீங்க. நல்லா நிதானமாக பாருங்க ப்ளீஸ். ரியாவில் இருந்து தமாம் போகிற ரோட்டில் பாடி கிடைச்சதா போலீஸ் ரெக்கார்டில் இருக்கு. பாஸ்போர்ட் ஐடி எதுவுமே சம்பவ இடத்துல கிடைக்கல. இப்படி ஏதாவது ஒன்று கிடைச்சிருந்தா கூட பாடியை சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். எப்படியும் கிடைச்சி 2-3 மாதம் இருக்கும்ல? இருக்கும். இடது கையில் ராமுன்னு இந்தியில் பச்சை குத்திருக்கு. அதை வச்சு தான் தோழரை இந்தியன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. பெங்காலியோ யூபியோ பீகாரோ யாரா இருந்தாலும் அடையாளம் தெரியாமல் இங்கே செத்தா அவங்கள இவங்க கூப்பிடுறது அன்னோன் இண்டியன். ஃபோட்டோ பார்த்து சந்தேகம் வந்தது உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு அவன் மூக்குக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும். இவனுக்கு அது இல்லை. மச்சம் இல்லைன்னு மேலோட்டமாக முடிவு பண்ணிடாதீங்க. உடம்பு முழுக்க தரவா செக் பண்ணிடலாமே. நல்லா ஊத்து பார்த்தா மட்டும் இல்லாதது இருக்கவா போகுது? ரசாக் சாருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் கடன் இருக்குல்ல. கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இதெல்லாம் ஏன் எடுத்து செய்கிறீங்க? கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா இவரை தேடி இங்கே யாரும் வரலின்னா நாங்களே அடக்கம் பண்ணிடுவோம். உண்மைதான். இருந்தாலும் ஏதோ ஒரு ஊரில் தோழரோட அழைப்புக்காகவும் அவர் அனுப்புகிற பணத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. 3-4 மாதம் பணம் அனுப்பலன்னா குடும்பத்தை மறந்து கல்ஃபில் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாருன்னு இவர் அவங்க தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. பெற்றவங்களோட சாபத்துக்கு என்னைக்கும் பிள்ளைங்க ஆளாகக்கூடாது. அதுக்கான முயற்சி தான் ரமேஷ். கொஞ்சம் சீக்கிரமா வா. உனக்கு உதவி பண்ணப்ப என் வேலையை தொலைக்க சொல்றியா? கம்பெனில இருந்து 2 தடவை போன் வந்துருச்சு. ஒரு ஹோம் டெலிவரி வேற இருக்கு. என்னாச்சு? யார் பாடின்னு தெரிஞ்சதா? முகத்தில் இப்போ மச்சம் தான் பிரச்சனை. என்னது? ஃபோட்டோவில் அடையாளம் காட்ட வந்தவன் இப்போ என்னடான்னா மச்சத்தில் குறை இருக்குன்னு கொலையா கொள்றான். இப்போ எதுல குத்தம் கண்டுபிடிச்சாடா? உள்ள நீங்க தெரியலன்னு சொன்னாலும் உங்க மனசாட்சி உங்களை உறுத்துச்சு தானே? அப்போ நான் தேடி வந்த தோழர் தானே அது. செத்தவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? தமாம்ல இருந்து ரியாத்துக்கு டாக்ஸி எடுத்துட்டு வந்திருக்கேன். 150 ரியால். யார் தருவா? நீ தான் தரணும். 150 ரியாலா? டாக்ஸி எங்க அப்பனோடது இல்லை ரசாக்கு. நீ கொடுத்த ஃபோட்டோ இருக்குல்ல, அது யார் பாடின்னு தெரிஞ்சா நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவங்களும் டாக்ஸி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நீயே செட்டில் பண்ணிடு. மட்டுமா? இப்போ என்னன்னாச்சு? 150 ரியால் கொடுத்தா சமாதானம் ஆயிட்டாங்கல்ல? காசு என்ன பெரிய விஷயமா?
இன்னைக்கு போனால் நாளைக்கு வரப்போகுது. வறுமையில தான் பணத்தோட அருமை தெரியும். ரசாக்கண்ண, நாம ஊர் விட்டு ஊர் வந்து இப்படி கஷ்டப்படுறது எதுக்கு? 4 காசு சம்பாதிக்க தானே. குடும்பத்துக்கு செலவு பண்ண வேண்டிய காசை இப்படி ஊருக்கெல்லாம் இறக்கிறீங்களே. அப்படி இல்லை வரதா, என் குடும்பம் மாதிரி நினச்சி இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணுறதுலையும் ஒரு தனி சுகம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் புரியாது, அனுபவிச்சா தான் தெரியும். ஓ, நான் எதுவும் சொல்லலை. எது பண்ணுறதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. அஜிச்சோ, அம்மா இன்னைக்கு இந்தியாவுக்கு திரும்பி போகிறேன்னு சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம். ஹலோ, இங்க பாருங்க, காலையில இருந்து அம்மா பெட்டி படிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. நீங்க எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க? எப்பவும் போல லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கும் அம்மா கிளம்புறப்பதான் வருவீங்களா? நான் வந்துக்கிட்டே இருக்கேன். சரிண்ணா, அம்மாவை டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லு. சலீம் கிட்ட பேசினேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கானா. நீங்க வேகமா வாங்க. டே ரசாக்கோ, நம்ம பக்கத்து வீட்டு மும்தாஸ் இல்ல, அவ என்கிட்ட குங்குமப்பூ வேணும்னு கேட்டா. நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் நல்ல பேரிச்சம்பழம் கிடைச்சா வாங்கிட்டு வா. சவுதியில இருந்து ஏதாவது விசேஷமா வாங்கணும்னு இன்னைக்கு கூட காலையில போன்ல பேசும்போது ஜமீலா தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். விமானத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்குன்னு நீ பாட்டுல சாவகாசமா இருந்துராத. நேரத்துல கிளம்பி வா. அம்மாவுக்கு உன் பக்கத்துல உட்காந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கிறேன். நீங்க போனை வைங்க, கொஞ்ச நேரத்துல வர்றேன். டேய் வரதா, நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஹலோ, எப்போ? என்ன சொல்றீங்க? இதோ கண்டிப்பா இப்போ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். டேய் வரதா, ஃப்ரைடே மார்க்கெட்லாம் போக வேண்டாம், நாம நேரா செனாய்க்கு போகலாம். ஏன், எதுக்காக? அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யாரோ மேல இருந்து கீழே விழுந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம். பாவம், அங்க போய் ஒரு 8 தலையை காமிச்சிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன சொல்லணும் புரிஞ்சுக்க வேண்டாம், தண்டசோறு. ஐயோ, என்னாச்சு? நல்லா மாட்டிக்கிட்டேன் சார். கஷ்டப்படுறாங்க, பாவம் நினச்சி உதவி செய்ய போய் இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். எப்படியாச்சு? மேலே வந்து கீழே விழுந்துட்டேன். அம்மா கடவுளே, சாமி, எல்லாரும் என்ன கூடி வேடிக்கை பார்த்து என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு. வலி தாங்க வலியால முடியல. இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க. இந்த ஆளுகிட்ட ஒரு ஐடி கூட இல்லை. கூட போனால் நாங்கள் மாட்டிக்குவோம். உங்களுக்கு தானே சார் டாக்டர்ஸ் கிட்டேயும் போலீஸ் கிட்டேயும் நல்ல பழக்கம் இருக்கு. என்னது அண்ணே, தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. நாங்க அவசரமா இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். வாங்க போலாம். வாங்க. எந்த ஆவணமும் இல்லைன்னா எப்படி ஒரு வேலைக்கு சேர்த்துட்டீங்க? ஒரு உதவி பண்ணலான்னு போய் இப்படி ஆயிடுச்சு. ஆள் அதிகமாக தேவைப்படும் போது இப்படி ஏதாவது தப்பு நடந்துருது. பாஸ்போர்ட் விசா இல்லாமல் யார் வேலைக்கு வந்தாலும் நம்மளால கஷ்டத்துக்கு ஒருத்தர் பிழைக்கிறாங்களான்னு விட்டுறது. உயரமான இடத்துல வேண்டாம், எனக்கு தலை சுத்தம்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கல சார். பெரியவரோட பேர் என்ன? சாந்து பாஷா. என்னை எப்படியாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க சார். ரசாக்கண்ணே, இவங்க பின்னாடி போனா அப்புறம் அம்மா எல்லாரும் மாதிரி நின்னு பேசிட்டு இருக்காம நீ ஒரு கைப்பிடி வரதா? யோ, நீங்களும் தான் எப்படிங்க? வாங்க வாங்க. அண்ணே, காசு தண்டம் தானே. பாட்டி, இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூடயே தங்கிட்டு போலாம்ல? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அங்க காடு கரையெல்லாம் யார் பாத்துக்குவா? ஆடுகளையெல்லாம் ஜமீல் தாத்தா பாத்துக்கிறேன்னாரு. அதனாலதான் பாட்டி இங்க வந்தேன். இப்போ போயிட்டு இன்னொரு தடவை வரேன். அப்பா சீக்கிரம் வருவாருன்னு நினைக்காதீங்க, அவர் லேட்டா தான் வருவாரு. நம்ம வீட்டு வேலைனா எப்பவும் லேட்டா தான் வருவாரு. இதுவே ஊருக்கு வரணும்னா ஆளா நிப்பாரு. உன் மாமனாரும் அப்படித்தான் இருந்தாரு. சொந்த வேலைங்க எவ்வளவு இருந்தாலும் ஜனங்கன்னா ஓடிடுவாரு. சொந்த ஊர்ல அப்படி இருந்தா ஓகே, இங்க வந்து அப்படி இருந்தா எப்படி? இப்ப கூட பாருங்க, உங்களை ஏர்போர்ட் கூட்டு போறேன்னு சொல்லி 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரல பாருங்க. என்ன பண்றது, அப்பா எப்படியோ பிள்ளையும் அப்படி. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த பெட்டியை கொஞ்சம் ஒழுங்கா கட்டு சலீம். நான் ட்ரை பண்ண, ஆனா வரல. 7 மணிக்கு தானே ஃப்ளைட்டு? ஆமா. அம்மாவை கூட்டிகிட்டு நான் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ரசாக்கண்ணனுக்கு வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏர்போர்ட்டில் ஃபார்மாலிட்டிஸில் நிறையா இருக்குமா. ரசாக்கண்ணனை வேணா நான் ஏர்போர்ட்டுக்கு நேராக வர சொல்லிடுவா? டே, நீ வாய முடுறா சலீமு. நான் என் புள்ள முகத்தை பார்க்காம இந்த வீட்ல இருந்து போகவே மாட்டேன். நல்லா சொன்ன போ. விமானம் இது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. இப்போ நான் போலாமா? கோச்சிக்காத நண்பா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் சலீம். உங்களை பார்க்காம மேலேருந்து கீழே இறங்க மாட்டேன்ட்டாங்க அம்மா. இதையும் உள்ள வாங்க. இவர் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுனால பேக்கெட் மட்டும்தான் காலி ஆகுது அத்த. இதுவே வேற யாராவது இருந்தா சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. வீடு வேலை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அடுத்த மழை வரதுக்குள்ள வீட்டு வேலையை முடிச்சிடலான்னு அப்பா சொன்னார் இல்ல? நீ வாய் மூடுடி. அவர் இதேதான் 8 வருஷமா சொல்றாரு, இன்னும் தளம் கூட போடல. எல்லாம் சரியாயிடும் மருமகளே. என் புள்ளைய சும்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காத.
அம்மா போற நேரத்துல கூட என்னை பத்தி கோல் மூட்டாம இருக்க முடியலையா சரிண்ணா? உன்னை பத்தி யாருடா குறை சொல்ல முடியும்? எல்லாம் உன் மேல உள்ள பாசம்தான். அது சரிதான். என் பொண்டாட்டியோட பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதா? வீடு, குழந்தை, சோறு, தண்ணி எல்லாத்தையும் மறந்து பொது சேவைன்னு அடுத்தவங்களுக்காக உதவி செய்யறப்பெல்லாம் கூட என் மனசு நோகிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுனது இல்ல இல்லைங்களா பொண்டாட்டி? இப்பவே நேரம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வச்சுக்கலாம். வாங்க அத்தை. சென்னைக்கு போனதும் டாக்டர் சீனிவாசன் போய் பாருங்க. மறக்காம பிபி சுகர்லாம் செக் பண்ணிக்கங்க. டேய், அம்மா உன்னை ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன்டா. மறுபடியும் என் புள்ளைய நான் எப்போ பார்க்க போறேனோ. என்னம்மா இப்படி கிளம்புற நேரத்துல சின்ன பிள்ளையாட்டை கண்ணா கசிக்கிட்டு நிக்கிற? என்னையும் சங்கடப்படுத்துற நீ. எனக்கு ஏதாவதுன்னா வந்துடுடா. சரி வாமா.